அன்பானவர்களே, கிறிஸ்து இயேசுவின் இனிய நாமத்திலே குருத்தோலை பெருநாள் வாழ்த்துக்களை சிஎஸ்சிஎம் சார்பாக சொல்லிக் கொள்ளுகிறதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று ஒரு சந்தோஷமான நாள் பிள்ளைகளுக்கு விசேஷமாக. ஏனென்றால் வீதியிலே நாங்கள் குருத்தோலைகளை பிடித்து கொண்டு உலா வந்து சந்தோஷமாக ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்து வழிபாட்டிலே பங்கு பெற்றுகின்ற ஒரு பெருநாள். அன்பானவர்களே, ஆண்டவர் வெற்றி பவனி வந்த அந்த நாளை நாங்கள் நினைவு கூறுகின்ற இந்த நாள் சாதாரணமாக அமைந்த நாள் அல்ல. சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே காணப்படுகின்ற சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதியுள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மறையின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக அந்த வசனங்கள் நிறைவேறிய ஒரு நாளை நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் ஆலயங்களிலே கூடுதலாக சிந்திக்கிற காரியம் இயேசுவை சுமந்து சென்ற அந்த கழுதை. மற்றவர்களாலே புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலையில இருக்கிற கழுதை ஆண்டவர் இயேசுவை சுமந்து சென்ற பாக்கியத்தை பெற்றுக்கொண்டது என்பது நாங்கள் அடிக்கடி சிந்திக்கிற ஒரு காரியம். அந்த கழுதையை குறித்து குறிப்பாக 2 காரியங்களை நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவான் ஆகிய 4 நற்செய்திகளிலும் காணப்படுகின்ற இந்த வெற்றி பவனியானது மத்தேயு, மாற்கு, லூக்கா என்ற ஒத்தமைவு நற்செய்தி நூட்களிலே அது விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது நாங்கள் பார்க்கிறோம். அதிலும் மாற்கு நற்செய்தி நூலிலே இந்த மாற்கு நற்செய்தியை எழுதுகிறவர் இந்த கழுதையை பற்றி 2 காரியங்களை எழுதுகின்றார். கட்டவிழ்க்கப்பட்ட கழுதை, கட்டி வைக்கப்பட்ட கழுதையை கட்டவிழ்த்து கொண்டு வரும்படி ஆண்டவர் கட்டளையிடுகின்றார். அந்த இடத்திலே சென்ற சீடர்கள் கட்டப்பட்ட கழுதையை கட்டவிழ்த்து கொண்டு வருகிறார்கள். நாங்களும் பல்வேறு விதமான காரியங்களினாலே கட்டப்பட்டிருக்கலாம். பல்வேறு விதமான கட்டுக்கள் எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் அவருடைய நாமத்தை நாங்கள் சுமந்து செல்ல தலைப்படுகிற பொழுது எங்கள் கட்டுக்களை அவர் அவிழ்க்கின்றார். நாங்கள் அவரை சுமந்து செல்லக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். 2ஆவதாக மாற்கு நற்செய்தி நூலிலே சொல்லப்படுகின்ற இன்னொரு காரியம் என்னவென்று சொன்னால், அவர்கள் கட்டவிழ்க்க அந்த கழுதையை சென்று பார்த்த பொழுது அந்த கழுதை கட்டப்பட்ட இடம் இருவழி சந்தியாக இருந்தது. இருவழி சந்தி என்றால் எங்களுக்கு தெரியும், 2 பாதைகள் ஒன்றாக வந்து சந்திக்கின்ற ஒரு சந்தி. பல்வேறு வேளைகளிலும் இப்படிப்பட்ட இருவழி சந்திகளிலே தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். எந்த பாதையிலே செல்வது என்று தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை சுமக்க நாங்கள் தலைப்படுகிற பொழுது சரியான பாதையை ஆண்டவர் காட்டுகின்றார், நேரான பாதையை ஆண்டவர் காட்டுகின்றார். அவரை சுமக்கக்கூடிய பாக்கியம் பெறக்கூடிய பாதையை ஆண்டவர் காட்டுகின்றார். எனவேதான் கட்டவிழ்க்கப்பட்ட அந்த கழுதை இருவழி சந்தியில நின்றாலும் அது நேரான ஒரு வழியிலே சென்று ஆண்டவரை சுமந்து சென்றதை நாங்கள் கண்டுகொள்ளலாம். ஆகவே நாங்கள் நேர்வழியிலே செல்லவும், எங்களுடைய கட்டுக்கள் அவிழ்க்கப்படவும், ஆண்டவரை நாங்கள் சுமந்து கொண்டு செல்லவும் இந்த குருத்தோலை பெருநாளிலே திடசங்கற்பம் பூண வேண்டியவர்களாக இருக்கிறோம். மத்தேயு, மாற்கு, லூக்கா ஆகிய ஒத்தமைவு நற்செய்தி நூட்களிலே குருத்தோலை பெருநாளுக்கு பின்னதாக, குருத்தோலை சுமந்து கொண்டு வந்த சம்பவத்துக்கு பின்னதாக வருகிற ஒரு காரியம், ஒன்று அங்கே அத்திமரத்தை சபிக்கிற ஒரு காரியம், 2ஆவதாக தேவாலயத்துக்குள்ளே பிரவேசித்து விற்கிறவர்களையும் கொள்கிறவர்களையும் அடித்து விரட்டுகின்ற காரியத்தையும், ஆண்டவர் அடித்து விரட்டுகிற காரியத்தையும் நாங்கள் பார்க்கிறோம். வெற்றி பவனி வந்த ஆண்டவர் இப்பொழுதே எங்களை விடுவியும் என்று அர்த்தப்பட ஓசன்னா என்று பாடிய மக்கள் மத்தியிலே பவனி வந்த ஆண்டவர், கட்டப்பட்ட கழுதையை விடுவித்த ஆண்டவர் இப்பொழுது தேவாலயத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார். அங்கே விற்கிறவர்களையும் கொள்கிறவர்களையும் அங்கே அவர் அடித்து திரத்துகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பானவர்களே, திருச்சபை ஒரு புனிதமான ஒரு காரியம்.
தேவாலயம் என்பது ஒரு புனிதமான ஒரு காரியம். அந்த புனிதத்தை நாங்கள் பேண வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பதை ஆண்டவர் அந்த இடத்திலே காட்டுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இந்த வேளையிலும் நாங்கள் திடசங்கற்பம் பூணுவோம். எங்களுடைய கட்டுக்கள் அவிழ்க்கப்படட்டும். எங்களுடைய பாதை எது என்பதை நாங்கள் கண்டு அந்த பாதையிலே செல்லுவோம். நாங்கள் வழிபடுகின்ற எங்களுடைய இறைவன் வாழுகின்ற ஸ்தலமாகிய தேவாலயத்தை எப்பொழுதும் புனிதத்தோடு காத்து கொள்ளுவோம். ஆண்டவர் தாமே இந்த குருத்தோலை பெருநாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென்.